மதுரையில பூமிக்கடியிலிருந்து வந்த பாண்டியா பத்தி உங்களுக்கு தெரியுமா? சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியினர் கரூர்ல இருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. வர வழியில ரொம்ப இருந்தனால இங்கேயே தங்கலாம்னு மேலமடைக்கிட்டே தங்கியிருக்காங்க. அப்போ வள்ளியம்மா கனவுல முனிவர் கோலத்துல சந்தன வாசத்தோடும் குங்கும பொட்டோடும் ஜடா மீசையோடும் வந்த ஒரு ஐயா, நான் மதுரை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் எனவும் கண்ணையின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக இதே இடத்துல ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள்ள தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டா உங்களோட குடும்பத்தை வாழ வைப்பேன்னு கூறியிருக்காரு. இந்த விஷயத்த வள்ளியம்மா கணவன்ட்ட கூட அங்க உள்ள மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 8 அடியில பாக்குறவங்க உடம்பெல்லாம் சிலிர்க்க பூமிக்குள்ள மலை முளைச்ச மாதிரி பாண்டியோட உருவ சிலையை பக்குவமா மேலெடுக்கிறாங்க. அங்கேயே ஐயா கோயில் கட்டி வள்ளியம்மா வம்சத்தையே பூஜை செய்ய வச்சு இன்றளவும் பூஜை செஞ்சுட்டு வராங்க. பாண்டியா சுத்த செய்வோம். பாண்டியோட காவல் தெய்வமான சமயக்கருப்பரு அசைவ பூஜை செய்யப்படுது. அங்க இருக்க ஆண்டிச்சாமியை தாண்டி எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியமோ மக்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மக்களோட நம்பிக்கையா இருக்கு. அடுத்து ஒரு கோவில் சீரிஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.